எதுக்கு எல்லாத்துக்கும் இவரை சுதந்திரவாளியாக்குறாரு? நமக்கு கொடுக்கப்பட்ட சுதந்திரம் இதெல்லாம். ஹலோ, புது சிருஷ்டிப்பா இருக்கிற நமக்கு கொடுக்கப்பட்ட சுதந்திரம். இது அவர் கையில ஏன் கொடுக்கிறாருன்னா அப்பதான் அது பத்திரமா நம்ம கைக்கு வந்து சேரும். கர்த்தர் நல்லவர், ருசித்து பாருங்கள். யுத்தத்தில் வல்லவர், யோசித்து பாருங்கள். கர்த்தர் பெரியவர், துதித்து பாடுங்கள். அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் பெரியவர். அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் பெரியவர். கர்த்தர் நல்லவர், ருசித்து பாருங்கள். யுத்தத்தில் வல்லவர், யோசித்து பாருங்கள். கர்த்தர் பெரியவர், துதித்து பாடுங்கள். அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் பெரியவர். அவர் நல்லவர், வல்லவர், பெரியவர். உன்னதமானவர், மறைவில் இருப்பவன், சர்வ வல்லவர், நிழலில் தங்குவான். உன்னதமானவர், மறைவில் இருப்பவன், சர்வ வல்லவர், நிழலில் தங்குவான். அவர் சிறகுகளால் உன்னை மூடுவார், செட்டையில் அடைக்கலம் புகுவாய். அவர் சிறகுகளால் உன்னை மூடுவார், செட்டையில் அடைக்கலம் புகுவாய். கர்த்தர் நல்லவர், ருசித்து பாருங்கள். யுத்தத்தில் வல்லவர், யோசித்து பாருங்கள். கர்த்தர் பெரியவர், துதித்து பாடுங்கள். அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் பெரியவர். அவர் நல்லவர், அவர் வல்லவர், பெரியவர். வல்லமையானவர், கருத்தில் இருப்பவன், வாழ்வில் மேன்மையை அடைந்தே வாழுவான். வல்லமையானவர், கரத்தில் இருப்பவன், வாழ்வில் மேன்மையை அடைந்தே வாழுவான். அவர் கிருபையினால் உன்னை நிரப்பிடுவார், மகிமையில் தங்கிடுவார். அவர் கிருபையினால் உன்னை நிரப்பிடுவார், அவர் மகிமையில் தங்கிடுவார். ஆவியிலே நீதி உள்ளவர் என்று விளங்கப்பட்டார். யாரை வேணா கேட்டு பாருங்க, அதுதான் விளங்காத ஒரு ஐட்டம். ஆவியிலே நீதி உள்ளவர் என்று விளங்கப்பட்டார்னா அது என்னங்க? அது இந்த சம்மரி ஸ்டேட்மெண்ட்ல எல்லாம் விளங்குது எனக்கு. மாம்சத்தில் வெளிப்பட்டார்னா கண்டிப்பாக விளங்குது. தேவதூதர்களால் காணப்பட்டார்னா அது ஒரு விளக்கம் தேவையில்லை, தெரியும். புறஜாதியில் பிரசங்கிக்கப்பட்டார், என்ன விளக்கம் தேவை? ஒரு விளக்கம் தேவையில்லை. உலகத்தில் விசுவாசிக்கப்பட்டார், எந்த விளக்கமும் தேவையில்லை, நல்லா விளங்குது. மகிமையில ஏறெடுத்து கொள்ளப்பட்டார், அதுவும் விளங்குது. ஒண்ணுதான் விளங்கல, ஆவியிலே நீதி உள்ளவர் என்று எண்ணப்பட்டார். அதுதான் ரொம்ப புரிந்து கொள்ள முடியாத ஒரு காரியமாக இருக்கிறது. அதை விளங்கிட்டா மரணத்தை உத்தரித்தது நிமித்தம் மகிமையினாலும் கனத்தினாலும் முடி சூட்டப்பட்டார்னு சொல்லியிருப்பாருங்க, அதை விளங்கிடும். அதுதான் அந்த ஆவியிலே நீதி உள்ளவர் என்று எண்ணப்பட்டார்ன்றதுக்கு, அவர் விளங்கப்பட்டார்ன்றதுக்கு அர்த்தம். என்ன அர்த்தம் அது? இயேசு கல்வாரி சிலுவையில் மரித்த போது நம்முடைய பாவங்கள் எல்லாம் அவர் மீது சுமத்தப்பட்டது. பாவம் மட்டும் இல்லை, சாபம். சாபம் மட்டும் இல்லை, இந்த பாவத்துக்கான தண்டனை எல்லாம் அவர் மீது வைக்கப்பட்டது. எல்லாம் அவர் மீது வைக்கப்பட்டு பாவமே உருவாக அவர் காட்சி அளித்தாருங்க. எப்படி சொல்லியிருக்கு 2 கொரிந்தியர் 5:21, பாவமறியாத அவரை தேவன் நமக்காக பாவமாக்கினார். பாவமாயிட்டார் அவர். பாவம் தொங்கிட்டு இருக்குது சிலுவையில். அவரை
இப்போ இயேசுன்னு சொல்றதுக்கு போல பாவம்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு பாவமாக்கிட்டார். பாவமே உருவமாக அவர் தொங்குகிறார். எந்த அளவுக்குன்னு சொன்னா, அங்க இருந்து கொண்டு கதறுகிறார், என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர்னு கதறி கத்துகிறார். வேதம் சொல்லுகிறது, தேவன் தம்முடைய முகத்தை திருப்பி கொண்டாராம். ஏன்னா அவர் பாவத்தை நோக்கி பார்க்க கூடாத சுத்த கண்களை உடையவர். அதனால் என்ன பண்ணிட்டாராம், இவர் கதற கதற அவர் திரும்பி கூட பார்க்காம அந்த பக்கம் திரும்பிக்கிட்டாராம். கண்டுக்கவே இல்லை. எல்லாருக்கும் ஆச்சரியம், என்ன தேவகுமாரன்னாரு, அங்கேருந்து வந்தேன்னாரு, அவர் என் பிதான்னாரு, நான் குமாரன்னாரு, தேவனும் நானும் ஒன்றாக இருக்கிறோம்ட்டாரு. இப்படிலாம் சொன்னாள். இன்னைக்கு தேவனே தேவனே ஏன் என்னை கைவிட்டீர்ன்றாரு. அங்கேருந்து ஒரு வார்த்தையும் காணோம். அங்கேருந்து பதில் வர வேணாமா? பிள்ளையை பறி கொடுத்துட்டு அவர் தகப்பன் திரும்பிக்கலாமா அப்படின்றாங்க. அங்கே நடக்கிறது யாருக்கும் விளங்கல. அதனால தான் அப்படி சொல்கிறாங்க. என்ன நடக்கிறது? தேவன் அவரை கல்வாரி சிலுவையில் மரிக்கும்படியாய் ஒப்பு கொடுத்து விட்டார். ரோமர் 8:32 சொல்லுகிறது, தம்முடைய சொந்த குமாரன் என்று பாராமல் அவரை நமக்காக ஒப்பு கொடுத்தவர் மற்ற எல்லாவற்றையும் நமக்கு இலவசமாக அருளாதிருப்பது எப்படி? தேவன் என்ன பண்ணாராம், தம்முடைய சொந்த குமாரன் கூட பார்க்காம அவர் ஒப்பு கொடுத்துட்டாராம் கல்வாரி சிலுவையில். அதனால தான் அவர் தொங்கிட்டு இருக்கிறார், கத்துறாரு, பதிலை காணும். அவர் திரும்பிக்கிட்டார். ஏன்னா இப்போ இதை பார்க்க முடியாது. ஏன்னா இவர் பாவமாகி விட்டார். பாவத்தையே செய்யாதவர் பாவமாகி விட்டார். நம் நிமித்தமாக, நம்முடைய பாவங்களை சுமந்த நிமித்தமாக பாவமாகி விட்டார். பாவமாகி கதறி அவங்கயே சாகிறார் பாருங்க. அங்கே ஜீவனை கொடுக்கிறார். ஜீவனை விட்டார். பிதாவே அப்படின்னு சொல்லி ஜீவனை விடுறார். ஜீவனை விட்ட உடனே சரீரம் அடக்கம் பண்ணப்படுகிறது. இவர் உயிர்த்தெழுதற்கு முன்னால இன்னும் ஒரு வேலை பாக்கி இருக்கிறது. என்ன பண்றாரு? பிசாசினுடைய ஹெட் குவார்ட்டர்ஸ்க்கே போறார், பாதாளத்துக்கே. பேதுரு அதை குறித்து பிரசங்கிக்கிறார். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் வாசித்து பார்த்தீங்கன்னா, பேதுருடைய பிரசங்கத்தில் இது ஒரு அம்சமாக இருக்கிறது. எப்படி அவர் பாதாளத்துக்கே சென்றார், பிசாசை வென்றார். பாதாளத்துக்கு சென்று பாதாளத்தையும் அதன் சக்திகளையும் வென்று எழுந்தார், வெற்றி சிறந்தார் என்று வேத வசனத்தில் பல இடங்களில் வாசிக்கிறோம். அங்கே போனால் பாருங்க, அங்கே அவருடைய ஆவி அங்கே சென்றது. சரீரம் அடக்கம் பண்ணப்பட்டிருக்கிறது. ஆவி இந்த வேலையை முடிக்கிறதுக்காக அங்கே போயிருக்கு. ஆவியில் அங்கே இருக்கிறாரு. அதனால தான் இங்கே சொல்லியிருக்குது, ஆவியிலே நீதி உள்ளவர் என்று விளங்கப்பட்டார்னா என்ன அர்த்தம்னா, அங்கே ஆவியில் எப்படி போனார்? பாவமானவராய் போனார். பாவமானவராய் பாதாளத்துக்கு போறாரு. போனா அங்க ஒரே பிசாசு ஒரு பெரிய பார்ட்டியை ஆர்கனைஸ் பண்ணியிருப்பான்னு நினைக்கிறேன். கண்டிப்பா நல்ல மியூசிக் டீம் எல்லாம் கூப்பிட்டு, டான்ஸ் டீம் எல்லாம் கூப்பிட்டு, பட்டாசெல்லாம் வெடிக்க சொல்லி ஒரு பெரிய கொண்டாட்டத்தை ஆர்கனைஸ் பண்ணி, இந்த மனுஷனால தான் நம்மெல்லாம் ஓட வேண்டியதாக இருந்தது, பிசாசை விரட்டுற அழுதாள், இந்த நாமத்தில் தான் எல்லாம் பேயெல்லாம் ஓட்டினாங்க, இந்த நாமத்தில் தான் நாம் நடுங்க வேண்டியதாக இருந்தது, இந்த நாமத்துக்கு சொந்தக்காரரையே இங்கே பிடிச்சிட்டு வந்துட்டோம், இங்கே இருக்கிறார் அவர், இங்கே வந்து பாதாளத்தில் வந்து கிடக்கிறார் அவர் அப்படின்னு சொல்லிட்டு பாதாளத்தில் ஒரு பெரிய கொண்டாட்டம், 3 நாளாக பெரிய செலிப்ரேஷன் நடக்குது, பார்ட்டி நடக்குது. ஏனென்றால் அவருக்கு தோல்வின்னு சொல்லி அவங்க முடிவு பண்ணிட்டாங்க. ஆனால் இது தேவனுடைய செயல் என்பது அவங்களுக்கு விளங்கவில்லை. அதனால தான் வாசிக்கிறோம் 1 Corinthians 2ஆம் அதிகாரத்தில், உலகத்தின் பிரபுக்களும் ஞானிகளும் இது தேவனுடைய செயல் என்று அறிந்திருந்தார்களானால் அவரை சிலுவையில் அறைந்திருக்க மாட்டார்களே. அதுதான் அவங்க பண்ண பெரிய முட்டாள்தனம். இந்த உலகத்து நாட்களும் பிசாசின் சக்தியாக தூண்டின பிசாசின் சக்திகளும் சிலுவையில் அறைய வைத்தாங்க இல்லையா, இது கடவுளுடைய செயல். இது மூலமாக கடவுள் எதையோ நிறைவேற்றாருன்னு தெரிஞ்சதா பண்ணியே இருக்க மாட்டாங்களாம். வாசித்து பாருங்க நீங்க 1 Corinthians 2ஆம் அதிகாரத்தில் முதல் சில வசனங்கள் 10ஆம் வசனம் வரைக்கும் வாசித்து பாருங்க. அதுதான் சொல்லி இருக்குது. பண்ணியே இருக்க மாட்டாங்க. இப்படி நடக்கும்னு தெரிஞ்சிருந்தா அவங்க நினைச்சிட்டாங்க, தூத்து கட்டவன் அவ்வளவுதான், கொலை பண்ணிட்டோம், எல்லாரும் சேர்ந்து சிலுவையில் அறையும் பரபாசை விடுதலையாக கத்திட்டாங்க, ஜனங்களை தூண்டி விட்டுட்டோம், ஒரு பெரிய கிளர்ச்சியை உண்டாக்கிட்டோம், வெற்றி நம்முடையது அப்படின்னு சொல்லி பாதாளமே செலிப்ரேட் பண்ணுது பாருங்க. எல்லாம் செலிப்ரேட் பண்ணி கொண்டாடிட்டு இருக்கிறாங்க. 3ஆவது நாள் காலையிலே வானத்திலிருந்து ஒரு சத்தம் கேட்டுக்கிறது. அது என்ன சத்தம்? நீர் என்னுடைய குமாரன், இன்று நான் உம்மை ஜனிப்பித்தேன், இவர் என்னுடைய குமாரன், நான் அவருக்கு பிதாவாய் இருப்பேன், அவர் எனக்கு குமாரனாய் இருப்பார்னு ஒரு சத்தம். 3 நாளைக்கு முன்னால் ஒரு கதறார் சத்தம் வரல. 3 நாளைக்கு அப்புறம் வருது இந்த சத்தம். இது பல இடங்களில் சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. ஒரு இடம் வாசித்து காமிக்கிறேன் நான். இந்த சத்தம் எப்போ வந்தது? 3ஆம் நாளில். இவருடைய ஆவி அங்கே பாதாளத்தில் இருக்குது. வானத்திலிருந்து இந்த சத்தம் உண்டாகிறது தேவனிடத்திலிருந்து, இவர் என் குமாரன், நான் அவருக்கு பிதா, அவர் என் பிள்ளை.
அவர் என்னுடைய குமாரனா இருக்கிறார்னு சொல்லி வானத்திலிருந்து சத்தம் உண்டாகுது. அந்த சத்தத்தினுடைய அர்த்தம் என்ன? 3 நாளைக்கு முன்னால உண்டாகாத சத்தம் இன்னைக்கு ஏன் உண்டாகாது? இன்னைக்கு ஏன் உண்டாகுதுன்னு சொன்னா, செய்ய வேண்டிய மீட்பின் வேலையை இவர் செய்து முடித்து விட்டார். பாவமானார், சிலுவையில் அறையப்பட்டார், பாவத்தை ஏற்றுக்கொண்டார், பாவத்தின் தண்டனை ஏற்றுக்கொண்டார், எல்லாத்தையும் பரிகரித்து போட்டு விட்டார், எல்லாத்தையும் செய்து முடித்து விட்டார். முடித்து விட்டபடினால இப்பொழுது பரலோகம் இனி நீ செத்து கிடக்க வேண்டியதில்லை என்று அறிவிக்கிறது. இவரை உயிரோட எழுப்ப போகிறார் தேவன், திரும்ப கொண்டு வர போகிறார். வேலை முடிஞ்சது. இவர் நம்ம கல்லறையில் கிடக்க வேண்டிய ஆளு கிடையாது, சாவு இனிமே இவருக்கு கிடையாது அப்படின்னு சொல்லி பரலோகம் அறிவிக்குது. அறிவித்த உடனே இவர் என்ன பண்றாரு? பாதாளத்திலிருந்து எந்திரிக்கிறார். அந்நேரம் வரைக்கும் அவரை பிடித்து வைத்திருந்த ஆவிகளை உரிந்து கொண்டு, கொலோசியர்ல அப்படியே வாசிக்கிறோம். கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது இந்த கதையை. துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு, துரைத்தனங்கள் அதிகாரம் என்கிற வார்த்தை இந்த பிசாசின் சக்திகளை குறித்திருக்கிறது. துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு, உரிந்து கொண்டுனா தன்னை பிடித்து வைத்து கொண்டிருக்கிற அந்த பிசாசின் சக்திகளை எல்லாவற்றையும் உரிந்து கொண்டு வெளியரங்க கோலமாக்கி, வெளியரங்க கோலமாக்கினா அவைகளுடைய தோல்வியை டிஸ்பிளே பண்ணி, தோத்தாச்சுன்றத எல்லாருக்கும் காட்டி அவைகளின் மேல் சிலுவையிலே வெற்றி சிறந்தார். கொலோசியர் 2:15 ரொம்ப அருமையாக சொல்லியிருப்பாருங்க. இங்கிலீஷில் கூட அவ்வளோ நல்லா வரல. இங்கிலீஷில் அந்த சிலுவையில் வெற்றி சிறந்தார்னு வரல, ட்ரையம்பிங் ஓவர் தம் இன்னிட்னு வருது. இன்னிட்ன்றதை இம்ப்ளைடாக தான் எடுத்துக்கணும், சிலுவையில் தான் பண்ணாருன்றதை அந்த கான்டெக்ஸ்ட்டை வச்சு தான் எடுத்துக்கணும் ஒழிய டைரெக்டாக சொல்ல. தமிழில் அழகாக சொல்லியிருக்குது, சிலுவையில் வெற்றி சிறந்தார். 2 மொழியில் பிரசங்கம் பண்ணுறது இது ஒரு அட்வான்டேஜ். எனக்கே கொஞ்சம் நல்லா வழங்குது. இன்னும் 2 மொழியில் பிரசங்கம் பண்ணால் சுத்தமாக வழங்கிடும் போல் இருக்குது. சிலுவையில் வெற்றி சிறந்தார். சிலுவையில் என்ன ஆச்சு? சிலுவையில் என்ன ஆச்சான்? துரைத்தனங்கள் அதிகாரங்கள் எல்லாவற்றையும் உரிந்து கொண்டு வெளியரங்க கோலமாக்கி, வெளியரங்க கோலமாக்கினா அந்த பிசாசினுடைய தோல்வியை அம்பலப்படுத்தி, தோல்வியை அம்பலப்படுத்தி. இவ்வளவு நேரம் பாட்டி நடந்துகிட்டு இருந்தது, பாட்டி இப்போ கெட்டு போச்சு. இவ்வளவு நேரம் சிரிப்பும் தமாஷுமா இருந்தது, இவ்வளவு நேரம் வேடிக்கையும் பட்டாசுமா இருந்தது, இப்போ என்ன ஆயிடுச்சு? எல்லாம் ஓட ஓட விரட்டுறாரு. அம்பலமாக்கி, அவைகளுடைய தோல்வி அம்பலமாக்கி சிலுவையில் அவைகளின் மீது வெற்றி சிறந்தார் என்று சொல்லி இருக்குது. சிறந்து வெளியே வந்தார். வெளியே வந்தப்போ தான் உயிர்த்தெழுதல் நடக்குது. 3ஆம் நாளில் உயிர்த்தெழுதல் நடக்குது. எபிரேயர் 1க்கு திருப்புங்க. 1ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கிற பாருங்க. பூர்வ காலங்களில் பங்கு பங்காகவும் வகை வகையாகவும் தீர்க்கதரிசிகள் மூலமாக பிதாக்களுக்கு திருவுளம் பற்றின தேவன், அதாவது அந்த காலத்தில் இவருடைய பிதாக்களுக்கு, இஸ்ரவேல் மக்களுடைய பிதாக்களுக்கு தீர்க்கதரிசிகள் மூலமாய் பல வகையில், தேவதூதர்கள் தீர்க்கதரிசி பல வகையில் பேசினார், அவங்கள்ட்ட டீல் பண்ணார். இந்த கடைசி நாட்களில் குமாரன் மூலமாய் நமக்கு திருவுளம் பற்றினார். கடைசியில் என்ன பண்ணிட்டாரு? கடைசி வெளிப்பாடுன்னா குமாரன் மூலமாக பேசிட்டார். இவரை, யார? இந்த குமாரனை சர்வத்துக்கும் சுதந்திரவாளியாக நியமித்தார். நல்லா கவனிங்க. முதல்ல ஆதாமே சர்வத்துக்கும் சுதந்திரவாளியாக நியமித்தார், எல்லாத்துக்கும் அதிகாரியாக நியமித்தார். அவன் தான் சொதப்பிட்டான். இப்போ ஒரு புது ஆர்டரை உண்டாக்குறார், புது சிருஷ்டிப்பை உண்டாக்குறார். முதல்ல இருந்து ஆரம்பிக்கிறார். இப்போ 2வது ஆதாம், இவர் கடைசி ஆதாம். இவரை சர்வத்துக்கும் சுதந்திரவாளியாக நியமித்தார். இப்போ இவரை நியமிக்கிறார், இவர் கையில் எல்லாத்தையும் கொடுக்கிறார். அந்த ஆதாம் கையில் கொடுத்து எல்லாம் கெட்டு போச்சு, எல்லாத்தையும் பிசாசு கையில் கொடுத்துட்டான். இப்போ இவர் கையில் கொடுக்குறார், எங்கேயும் போகாது, இது பத்திரமா இருக்கும். ஏன்னா இவர் பாவம் செய்ய போவதில்லை, இவர் விழ போவதில்லை. இவர் அந்த ஆதாம் மாதிரி கிடையாது. இவர் தேவகுமாரனே மனுஷ ரூபமாய் வந்து மனுஷனாய் இந்த உலகத்தில் வந்து மனுஷனுடைய பிரதிநிதியாக இருக்கிறவர். ஆகவே இவர் தவறு செய்ய வாய்ப்பே கிடையாது. ரொம்ப சேஃப் ஹேண்ட்ஸில் கொடுக்கிறார். இவரை எல்லாவற்றுக்கும் சுதந்திரவாளியாக்குறாரு. எதுக்கு எல்லாத்துக்கும் இவரை சுதந்திரவாளியாக்குறாரு? நமக்கு கொடுக்கப்பட்ட சுதந்திரம் இதெல்லாம். ஹலோ, புது சிருஷ்டிப்பா இருக்கிற நமக்கு கொடுக்கப்பட்ட சுதந்திரம். இது அவர் கையில ஏன் கொடுக்கிறார்னா, அப்பதான் அது பத்திரமா நம்ம கைக்கு வந்து சேரும். ஹலோ, நம்ம முப்பாட்டனாகிய அந்த ஆதாம் மாதிரி தொலைச்சப்பட்டு தலையை சொரிஞ்சிட்டு நிற்க மாட்டார் இவர் அப்படிப்பட்ட ஆதாம் அல்ல. இவர் தொலைக்காத ஆதாம், இவர் பாவம் செய்யாத ஆதாம், இவர் விழுந்து போகாத ஆதாம். இவர் தேவகுமாரன், மனுஷ ரூபம் எடுத்து வந்தவர். ஆகவே இவர் கொடுக்கிறார். சர்வத்துக்கும் அதிபதியாக, சர்வத்துக்கும் சுதந்திரவாளியாக இவரை நியமிக்கிறார்.
அவரை நியமித்தார்னா அவர்கிட்ட நமக்கு எல்லாம் கரெக்டா கிடைச்சிருங்கிறதுக்காக தான் அவரை நியமிக்கிறார். இப்ப கவனிங்க, இவரை கொண்டு உலகங்களையும் உண்டாக்கினார். இவர் தான் முதல்ல உலகத்தெல்லாம் உண்டாக்கினவர். இவர் அவருடைய மகிமையின் பிரகாசம், அவருடைய தன்மையின் சுரூபமாய் இருந்து சர்வத்தையும் தம்முடைய வல்லமையுள்ள வசனத்தினாலே தாங்குகிறவராய் தம்மாலே தாமே நம்முடைய பாவங்களை நீக்கும் சுத்திகரிப்பை உண்டு பண்ணி உன்னதத்தில் உள்ள மகத்துவமானவருடைய வலது பாரசத்திலே ஸ்டார்டிங் முதல்ல கடைசி வரைக்கும் ஒரே வசனத்தில் சொல்லி முடிச்சிட்டாரு. இவர் தான் எல்லாத்தையும் உண்டாக்குனார் உலகத்தையே. இவர் தேவனுடைய தன்மையின் சொரூபமாக இருக்கிறார். வசனத்தினால எல்லாத்தையும் உண்டாக்குனது மட்டும் இல்லை, வசனத்தினால் எல்லாத்தையும் தாங்குகிறாரு. அது மட்டும் இல்லை, நம்முடைய பாவத்தை நீக்கி நம்மை சுத்திகரிப்பையும் இவர் உண்டு பண்ணி இருக்கிறார். உண்டு பண்ணி முடிச்சுட்டு உன்னதத்திலே மகத்துவமானவருடைய வலது பாரசத்திலே உட்கார்ந்தார். மொத்த கதையை சொல்லிட்டார், ஃபுல் காஸ்பல் ஒரே இதில் சொல்லிட்டார். இப்போ கவனிங்க, இவர் தேவதூதரை பார்க்கலும் எவ்வளவு விசேஷித்த நாமத்தை சுதந்திரித்து கொண்டாரோ அவ்வளவு அதிகமாக அவர்களும் மேன்மை உள்ளவரானார். எப்படி எனில், நீர் என்னுடைய குமாரன். கவனிச்சிங்களா? நான் சொன்ன வசனங்கள் மனப்பாடமாக சொன்னது இங்கே வருது. நீர் என்னுடைய குமாரன், இன்று நான் உம்மை ஜனிப்பித்தேன் என்றும். அதாவது என்ன சொல்ல வர்றாரு, தேவதூதரை பார்க்கலாம் எவ்வளோ விசேஷித்த நாமத்தை சுதந்திரித்து கொண்டாரோ அவ்வளோ அதிகமாக அவர்களிலும் மேன்மை உள்ளவரானார். எப்படி எப்படி அப்படி மேன்மை உள்ளவரானார்? நீர் என்னுடைய குமாரன், இன்று நான் உம்மை ஜனிப்பித்தேன் என்றும், நான் அவருக்கு பிதாவாய் இருப்பேன், அவர் எனக்கு குமாரனாய் இருப்பார் என்றும் அவர் தூதர்கள் யாருக்காவது எப்போதாகிலும் சொன்னது உண்டோ? ஆனால் இவருக்கு எப்போ சொன்னார்? அதை இவருக்கு எப்போ சொன்னார்னா அந்த உயிர்த்தெழுதல் நாளில் தான் சொன்னார். அது அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரத்திலலாம் வருது, பல இடங்களில் வருது பாருங்க. மேலும் தமது முதற் பேரானவரை இந்த முதற் பேரானவர்ன்றதும் ரொம்ப முக்கியம் பாருங்க. இது பார்த்தீங்கன்னா கொலோசியரில் அப்படியே வருது. கொலோசியரில் 1ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா 18ஆம் வசனத்தில், அவரே சபையாகிய சரீரத்துக்கு தலையானவர், எல்லாவற்றிலும் முதல்வராயிருக்கும்படி அவரே ஆதியும் மரித்தோரிலிருந்து எழுந்த முதற் பேருமானவர். நல்ல கவனிங்க, மரித்தோரிலிருந்து எழுந்த முதற் பேருமானவர். யார் இவர்? மரித்தோரிலிருந்து எழுந்த முதற் பேருமானவர். முதற் பேருமானவர்னா என்ன? முதல்ல பிறந்தவரா? எந்த விதத்தில் முதல்ல பிறந்தவர் இவர்? ஆவிக்குரிய விதத்தில். பாவமாகி சாகும்போது பாவமானார், உயிரோடு எழும்போது மறுபடியும் பிறந்தவர்களே முதற் பேரானவராய் எழும்பினார். அப்போ நான் சொல்லுகிறேன், இந்த முதற் பேரானவர் என்பது எதை சொல்கிறதுக்கு சொல்கிறாருன்னா, மறுபடியும் பிறந்த நாம் இருக்கிறோம் இல்லையா, புது சிருஷ்டிப்பு, இதில் முதற் பேரானவர் அவர். இதில் ஃபர்ஸ்ட் அவர் தான். நம்முடைய பாவங்கள்லாம் அவர் மீது வைக்கப்பட்டது, அவர் பாவமானார், அப்படிதான் செத்தார் சிலுவையில். உயிரோடு எழும்பும் போது மறுபடியும் பிறந்தவர்களே முதற் பேரானவராய் இவர் எழும்புகிறார். இப்போ கவனிங்க, அப்போ அந்த முதற் பேரானவரை உலகத்தில் பிரவேசிக்க செய்த போது தேவதூதர் யாவரும் அவரை தொழுது கொள்ள கடவர்கள் என்றார். தேவதூதரை குறித்தோ தம்முடைய தூதர்களை காற்றுகளாகவும் தம்முடைய ஊழியக்காரன் அக்னி ஜுவாலைகளாகவும் செய்கிறார் என்று சொல்லி இருக்கிறது. குமாரனை நோக்கி, தேவனே உம்முடைய சிங்காசனம் என்னென்றைக்கும் உள்ளது, உம்முடைய ராஜ்யத்தின் செங்கோல் நீதி உள்ள செங்கோலாய் இருக்கிறது. நீ நீதியை விரும்பி அக்கிரமத்தை வெறுத்திருக்கிறீர். ஆதலால் தேவனே உம்முடைய தேவன் உமது தோழரை பார்க்கிலும் ஆனந்த தைலத்தினால் அபிஷேகம் பண்ணினார் என்றும். எப்படி சொல்லியிருக்கு பாருங்க. குமாரனை நோக்கி பிதா சொல்றாராம், தேவனே, யார் இவர்? தேவன், திருத்துவத்தின் 2ஆம் நபர். உம்முடைய சிங்காசனம் என்றென்றைக்கும் உள்ளது, உம்முடைய ராஜ்யத்தின் செங்கோல் நீதி உள்ள செங்கோலாய் இருக்கிறது. மாம்ச ரூபம் எடுத்து வந்த அந்த இயேசுவை பார்த்து சொல்றாரு, தேவனே, அவர் தான் தேவன். அதனால்தான் இயேசுவை நாம் கடவுள் என்று நம்புகிறோம், தேவன் என்று நம்புகிறோம். வேதவசனம் சொல்லுது, தேவனே அவரை தேவன் கூப்பிடுறாராம். தேவனே, உம்முடைய சிங்காசனம் என்றென்றைக்கும் உள்ளது, உம்முடைய ராஜ்யத்தின் செங்கோல் நீதி உள்ள செங்கோலாய் இருக்கிறது. நீ நீதியை விரும்பி அக்கிரமத்தை வெறுத்திருக்கிறீர். ஆதலால் தேவனே தேவன் உமது தோழரை பார்க்கலும் உம்மை ஆனந்த தைலத்தினால் அபிஷேகம் பண்ணார் என்றும், கர்த்தாவே நீர் ஆதியிலே பூமியை அஸ்திபாரப்படுத்தினீர், வானங்கள் உம்முடைய கரத்தின் கிரியைகளாய் இருக்கிறது. அவைகள் அழிந்து போம், நீரோ நிலைத்திருப்பீர். அவைகளெல்லாம் வஸ்திரம் போல் பழமையாய்ப்போம், ஒரு சால்வையை போல் அவைகளை சுருட்டுவீர், அப்பொழுது மாறிப்போம். நீரோ மாறாதவராக இருக்கிற, உம்முடைய ஆண்டுகள் முடிந்து போவதில்லை என்றும்
சொல்லி இருக்கிறது. சரிங்க, நிறுத்துறேன். இவர் யார்? இவருக்கு முடிவே இல்லை. இவர் என்றென்றைக்கு இருக்க போகிறவர். இவருடைய ஆட்சி என்றென்றைக்கு இருக்க போகிறது. இவருடைய செங்கோல் என்றென்றைக்கும் உள்ளது. நீதியுள்ள செங்கோல் இது. இவர் என்றென்றைக்கும் ஆளக்கூடியவர். இவர் மறைந்து போகிறதில்ல. வானமும் பூமியும் கூட அழிந்து போகும். ஆனால் இவரோ என்றென்றைக்கும் இருக்கிறவர், முடிந்து போவதில்லை என்று சொல்லி, இப்படிப்பட்டவருடைய கையிலே நம்முடைய சுதந்திரத்தை தேவன் கொடுத்து வச்சிருக்கிறார். ஆதாம் கையில் கொடுத்தாரு, கொஞ்ச நாளில் பாழாக்கிட்டான். இப்போ இன்னொருத்தர் கையில் கொடுத்துருக்கிறாரு, என்றைக்குமே அது கெட்டு போவது கிடையாது என்கிறது போல அப்படிப்பட்ட ஒருவருடைய கையில் இதை கொடுத்துருக்கிறாரு. அவரை மரித்தோர்லேருந்து எழுப்பி இருக்கிறாரு. கல்வாரி சிலுவையில் அவர் மரித்த போது முகத்தை திருப்பி கொண்டார். ஆனால் வேலையை செஞ்சு முடித்த உடனே அவரை திரும்பி பார்த்து நீதி உள்ளவர் என்று அவரை அறிவித்தார். அதைத்தான் 1 தீமோத்தேயு 3:16 சொல்லுகிறது. நீதி உள்ளவர் என்று விளங்கினார். ஆவியிலே நீதி உள்ளவர் என்று விளங்கப்பட்டார்ன்றதுடைய அர்த்தம் தான். கல்வாரி சிலுவையில் செத்து மீட்பின் வேலையை செய்து முடித்த உடனே தேவன் அவரை நீதி உள்ளவர் என்று விளங்க செய்தார். இவர் என்று குமாரன், நான் அவருடைய தேவன், இன்று நான் உம்மை ஜனிப்பித்தேன்னு சொல்லி அவருடைய நீதியை நிலைநாட்டினார். இவர் பாவி இல்லை, பாவிகளுக்காக மரிக்க வந்த பாவத்திற்கான பலி இவர் பாவி இல்லை, வேற என்று குமாரன் என்பதை அறிவித்து அவர் நீதி உள்ளவர் என்று விளங்க பண்ணினார். சமூகம் என்றும் பேரானந்தம், சந்நிதானம் நித்திய பேரின்பம், காருண்யத்தால் எம்மை சூழ்ந்து கொண்டே பூலோகமும் நன்மையாலும் அன்பாலும் நிறைந்துள்ளது. சமூகம் என்றும் பேரானந்தம், சந்நிதானம் நித்திய பேரின்பம், காருண்யத்தால் எம்மை சூழ்ந்து கொண்டே பூலோகமும் நன்மையாலும் அன்பாலும் நிறைந்துள்ளது. ஏராளமாய் ஏராளமாய் தாராளமாய் நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் அதிகமாய் அனைத்தையும் தருகின்றே அனுபவிக்க. சமூகம் என்றும் பேரானந்தம், சந்நிதானம் இனிய பேரின்பம், காருண்யத்தால் எம்மை சூழ்ந்து கொண்டே பூலோகம் சமூகம் என்றும் பேரானந்தம், சந்நிதானம் நித்திய பேரின்பம், காருண்யத்தால் எம்மை சூழ்ந்து கொண்டே பூலோகமும் நன்மையாலும் அன்பாலும் நிறைந்துள்ளது. ஏராளமாய் ஏராளமாய் தாராளமாய் நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் அதிகமாய் அனைத்தையும் தருகின்றே அனுபவிக்க. சமூகம் என்றும் பேரானந்தம், சந்நிதானம் நித்திய பேரின்பம், காருண்யத்தால் எம்மை சூழ்ந்து கொண்டே